பேய் பிடிச்சா எப்படி இருக்கும்? ஒரு நபருக்குள்ள அசுத்த ஆவி வந்துருச்சு. அதை அந்த நபர் எப்படி ஃபீல் பண்ணுவார்? வெளியிலேருந்து பார்க்குறவங்க அந்த நபர் ஆக்ரோஷமாக மாறுறதையும், பல்ல கடிக்கிறதையும், ஒரு மாதிரி ரணகரமாக கத்துறதையும், கை கால்களை முறுக்கிறதையும், கீழே விழுறது, பிறல்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு அது எப்படி இருக்கும்? பேய் அப்படிங்கிறது விழுந்து போன ஒரு தூதனுடைய ஆவி. மனுஷனாக இருக்கிற மண்ணில் உருவாக்கப்பட்ட மனுஷனுக்குள்ளே இருக்கிற ஆவிக்கும், ஆவியாக உருவாக்கப்பட்டு தேவ தூதர்களாக இருந்து கீழே விழுந்து, அந்த ஸ்தானத்திலிருந்து கீழே விழுந்து பொல்லாத ஆவிகளாக, துஷ்ட ஆவிகளாக, சாத்தான்களாக மாறிப்போன ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது அதனுடைய ரியாக்ஷனை இந்த பாடியில் தாங்கிக் கொள்ள முடியாததுனால அது என்னெல்லாம் ரியாக்ட் பண்ணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரீமான பவரை காட்டும். ஒரு மனுஷனால் இவ்வளோ தான் செய்ய முடியும். ஒரு ஒரு பர்டிகுலர் கிலோவை தான் தூக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட வேகத்தை தான் ஓட முடியும். ஆனால் இந்த ஆவி உள்ளே வரும்போது இந்த பாடிக்குள்ளே எக்ஸ்ட்ரீமான ஒரு பவரை அது உருவாக்கும். அதனால தான் இயேசு கிறிஸ்து ஒரு ஊருக்குள்ளே வரும்போது பிசாசு பிடித்த ஒரு மனுஷன் அந்த இடத்துல இருந்தான். அவனை யாராலையும் என்ன பண்ண முடியலன்னு கேட்டிங்கன்னா கட்டுப்படுத்தவே முடியலையாம். சங்கிலினால் கட்டி போட்டாங்க. அவன் நெருப்பில் போய் விழுறான், திரும்ப போய் தண்ணியில் விழுறான். கல்லுனால் தன்னைத்தானே அடித்து காயப்படுத்திக்கலாம். ஒருத்தருக்கு கல்லுனால் அடிக்கும்போது வலிக்குதே அப்படின்னு தெரியாதான், திரும்பவும் அடிப்பாங்களா அதை வச்சு? அப்போது இது மாதிரியெல்லாம் திரும்ப திரும்ப அந்த வலியை உணராமல், நெருப்பு சுற்றுமேன்ற பயத்தை கொடுக்காம, இந்த மாதிரி எல்லாம் அந்த ஸ்பிரிட் உள்ளே வந்துச்சு அப்படின்னா மனுஷனுக்கு இருக்கக்கூடிய இயற்கையான பயத்தையும் வலியையும் அது மழுங்கடிக்க பண்ணிட்டு இது தன்னுடைய கிரியைகளை செய்யும். அப்போ இயேசு கிறிஸ்து அங்கே வந்தப்போ சுற்றி இருந்த யாருக்குமே தெரியல இவர் தேவனுடைய குமாரன். அது பார்த்து சொல்லிச்சு, உன்னதமான தேவனுடைய குமாரனே அப்படின்னு. அப்போ இயேசு கிறிஸ்து நீ எதுவும் பேசாத, அவனை விட்டு போ அப்படின்னு சொன்னார். அது உடனே அவனை விட்டு போயிடுச்சு. அவன் நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இயேசுனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தான் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போது பிசாசு ஒரு நபரை பிடிச்சிருச்சு அப்படின்னா அது ஒவ்வொரு நபருக்கு ஏற்ற மாதிரி சிம்டம்ஸ் மாறலாம். அப்போது ஒருத்தருக்குள்ளே பிசாசு பிடிச்சிருச்சு அப்படின்னா இதுதான் அடையாளம். ஒரு ஊரில் ரொம்ப ஏழையான ஒரு மனுஷன், படிப்பறிவு கொஞ்சம் கூட இல்லாத ஒரு நபர், அவருக்கு திடீர்னு பேய் பிடிச்சிடுது. அவர் பியூர் இங்கிலீஷ் பேசுகிறார். என்ன மாதிரி இங்கிலீஷ் மாடுலேஷன்னா, அதே ஊரில் இருந்த ஒரு பெரிய படித்த பணக்காரர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்துருக்கிறாரு. அவரோட வாய்ஸில் இவர் பேசுகிறாரு. அவருடைய பேங்க் டீட்டெயில்ஸு, அவருடைய ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸு, அவர் ஃபேமிலியை பற்றியெல்லாம் இவர் தெளிவாக சொல்கிறார். அப்போ இதை பார்க்கும்போது சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் என்ன ஒரு இது வருதுன்னா, ஒருத்தர் இறந்துட்டா அந்த ஆவி இன்னொருத்தருக்குள்ளே போக முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உருவாகும். அப்போது பைபிளில் இதை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம ஒப்பிட்டு பார்த்து ரெண்டும் ஒத்து போச்சு அப்படின்னா இதை நம்ம ஏற்றுக்கலாம். ரெண்டும் ஒப்பிட்டு பார்த்து இது ஒத்து போகலை அப்படின்னா பைபிள் சொல்கிறத தான் நம்ம ஏற்றுக்க முடியும். அப்போது பைபிளில் பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம், மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது, இனி அவர்களுக்கு இந்த பூமியிலே செய்யப்படும் எந்த ஒரு கிரியையிலும் பங்கும் இல்லை, அவருடைய பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றது, செத்து போன நபரை யாராவது அவருடைய பேரை சொல்லி இறந்துட்டீங்களே அப்படின்னு அழுவும் போது இந்த பேர் அவருக்கு கூப்பிடும்போது அவருக்கு அது கேட்குதா, என்னதான் கூப்பிடுறாங்க அப்படின்னு? அப்போ அவருடைய பேர் முதல் கொண்டு அவருக்கு என்ன ஆகிடுமா, மறக்கப்பட்டுருமா. மரணங்கிறது அதுதான், அது ஒரு பெரிய நெத்திரை. அதுக்குள்ளே போனவங்கள நீங்கள் அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டீங்கன்னா அவங்க எழுந்து வரமாட்டாங்க. அவங்களுக்கு இந்த பூமியில் எந்த பங்கும் இல்லை. மரித்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லி எதையாவது எடுத்து கொடுக்குறோமா? அவங்கள போட்டு புதைக்கிற லேண்டு கூட அவங்களுக்கு சொந்தமாக இருக்க மாட்டேங்குது. கொஞ்ச நாளில் அதை தூக்கி போட்டுட்டு வேற ஒரு பாடி அங்கே போட்டுடுறாங்க. இந்த பூமியில் எந்த கிரியையிலும் அவங்களுக்கு பங்கு இல்லை. அதாவது செத்து போனவங்களுக்காக ஞானஸ்நானம் எடுக்கிறது, செத்து போனவங்களுக்காக ஜெபிக்கிறது, செத்து போனவங்களுக்காக குறி கேட்கறது, இப்படி எல்லாம் ஏதாவது செஞ்சாங்க அப்படின்னா இது ஏதாவது அவங்களுக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுக்குமா, ஒரு பெனிஃபிட்டை கொடுக்குமானா எதுவுமே கொடுக்காது. அதைத்தான் இங்கே சொல்கிறாரு.
அப்போது செத்து போனவங்களுக்கு அவங்க பேர் முதலாக மறக்கப்பட்டிருக்குது அப்படின்னா, லாசருவை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பும்போது லாசருவே எழுந்து வெளியே வா அப்படின்னு சொல்லுவார். அப்போ இவர் கூப்பிடும்போது எப்படி லாசருவுக்கு காது கேட்டுச்சு? அவர் தான் செத்துட்டாரே, செத்து போன நபருக்கு எப்படி காது கேட்கும்? அப்போது இந்த வசனத்தை நம்ம கூர்ந்து படிக்கும்போது இதில் ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, யோவான் 5வது அதிகாரம் அதில் அவர் சொல்லும்போது, இதோ மரித்தோர் அனைவரும் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது அப்படின்னு சொல்வார். அப்போது லாசரு இறந்தப்ப லாசருவினுடைய பேரை சொல்லி அநேகர் அழுதுருக்கலாம். அந்த சத்தம் எதுவும் லாசருக்கு கேட்கல. ஆனால் இயேசு கிறிஸ்து கூப்பிடும்போது அவரால் உயிரோடு எழுந்து வர முடிஞ்சது. பிகாஸ் அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையில் இருந்தக்கூடிய வல்லமை, ஹோலினஸ். ஓகே, அப்போ நம்ம செத்து போனவங்க அவங்கள மாதிரியே யாராவது பேச முடியுமான்னு கேட்டிங்கன்னா யாராலையும் அப்படி செய்ய முடியாது. அப்போ இது யார் செய்கிறா அப்படின்னா, இதுதான் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிற பிசாசினால் உண்டாகக்கூடிய இது. அப்போது இப்படி ஒரு வாய்ஸ், செத்து போன நபருடைய வாய்ஸு, அவருடைய பேங்க் இன்ஃபர்மேஷன், அவரை மாதிரியே ஆங்கிலம் பேசுறது, இது எல்லாம் பொய்யாய் கிரியைகளை நடப்பிக்கக்கூடிய சாத்தான் யாரோ ஒரு நபர் மேலே இருந்துட்டு அவங்கள இந்த நபர் தான் இன்னார் மேலே வந்திருக்கிறார்னு ஒரு நம்பிக்கையை உண்டாக்கிட்டா, இந்த நம்பிக்கைக்குள்ளே வந்த எல்லாரும் இந்த வேத வசனத்தை படிக்க மாட்டாங்க, கூர்ந்து யோசிக்க மாட்டாங்க. ஏன் கிறிஸ்தவர்களே கூட இந்த மாதிரியான பேய் பிடிச்ச விஷயங்களை பார்க்கும்போது அதை வேத வசனத்தோடு ஒப்பிட்டு சரியாக கணக்கு பண்ணாமல் விழுந்து போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால தான் சாத்தான் என்னென்ன தந்திரங்களையோ செஞ்சு மக்களை ஏமாத்துறதுக்கு இப்படி கூட பேய் பிடிச்ச மாதிரி ஒரு போலியான விஷயத்தை உண்டாக்க முடியும். அவங்க மரித்தவங்கள மாதிரி மரித்தவங்க குரலெல்லாம் பேசுறது பிசாசினுடைய தந்திரம் தானே தவிர மரித்தவர்கள் யாருமே வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் சொல்ல முடியாது. எந்த ஒரு நாலேஜுமே ஞாபகமும் அவங்களுக்கு இருக்காது. அப்போ மரித்தவங்க மாதிரி யாராவது பேசுகிறாங்க அப்படின்னா அது எல்லாமே பேக்ரவுண்டில் பிசாசினுடைய தந்திரங்கள் அப்படிங்கிறத நாம் வேதத்தின் அடிப்படையில் நம்பணும்.